அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்ன தெரியுங்களா? நிறைய தங்கம் வாங்கணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும், செல்வ செழிப்போடு வாழணும். வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை எல்லா விதமான சுபயோகங்களும் கிடைக்கணும் அப்படின்ற ஆசை இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அனைத்து யோகங்களும் கிடைத்து நம் வாழ்க்கையில் சுபயோக வாழ்க்கை வாழ்வதற்கு சில குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த நாட்கள் நமக்கு இரட்டிப்பு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த நாட்களில் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடுகள் மற்றும் நாம் கூறக்கூடிய மந்திரங்கள் முதற்கொண்டு 2 மடங்கு நமக்கு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் வரக்கூடிய ஏப்ரல் 30ஆம் தேதி அட்சய திருதியை சக்தி வாய்ந்த நாள். அந்த நாளில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா அது எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றதான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆகவே இந்த பதிவை யார் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்குறீங்களோ இறைவனுடைய அருளால் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கான நாட்களாக அமையும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். இப்போது இந்த பதிவுக்கான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம். வரக்கூடிய ஏப்ரல் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா அட்சய திருதி. இந்த அட்சய திருதி நாள் புதன்கிழமை அன்று வருகிறது. அதாவது அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்குவது, புதிய தொழில் தொடங்குவது மற்றும் நல்ல காரியங்கள் தொடங்குறது எல்லாமே ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் தங்கம் வாங்கிறதுக்கு உகந்த நேரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 29ஆம் தேதி மாலை, அதாவது ஒரு நாளைக்கு முன்பே மாலை 5:31 மணி முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி பிற்பகல் 2:12 வரை தங்கம் வாங்க உகந்த நேரம். சரிங்களா? இந்த நேரம் அடுத்து வரக்கூடிய நாள், அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவல் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்லதையும் கொண்டு வந்து சேர்க்கும் நான் நம்புகிறேன். அதாவது அட்சய திருதி அன்று வீட்டில் பள்ளியை பார்த்தால், வீட்டில் உள்ள பள்ளி, அதாவது பள்ளினாவே பெரும்பாலானோருக்கு பிடிக்காது. ஏன்னா அதனுடைய உடல் அமைப்பு, உருவம் சிலருக்கு இல்லை பலருக்கு பிடிக்காது. ஆனால் உண்மையை சொல்லணும்னா பள்ளி பார்த்திங்கன்னா செல்வ வளத்தை ஈர்த்து தரக்கூடிய அமைப்பை கொண்டது. இப்போ ஒரு வீட்டுக்கு குடி போகிறோம் அப்படின்னாவே அந்த வீட்டில் ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கான அமைப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த பள்ளி அந்த வீட்டில் இருந்தால் தான் ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கான அமைப்பே இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு வீட்டில் பள்ளி கூட இல்லை, வாழ்கிறதுக்கு தகுதியான இடமா அந்த வீடு இல்லை அப்படின்னா மனிதர்களால் எப்படி வாழ முடியும்? அப்போ எந்த அளவுக்கு அந்த வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். ஆகவே ஒரு வீட்டில் பள்ளி இருக்கிறது அந்த வீட்டில் மனிதர்கள் வாழ்கிறதுக்கான அமைப்பு உள்ள ஒரு இடமாக பார்க்கப்படுது. அது மட்டும் அல்லாமல் செல்வ வளத்தை ஈர்த்து தரக்கூடிய, செல்வ வளத்தின் அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அந்த அம்சமும் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் பலரும் வீட்டில் பள்ளி இருந்தால் பிடிக்காது, துரத்தி விடுவாங்க. சரிங்களா? இந்த சக்தி வாய்ந்த அட்சய திருதி நாளில் தங்கம் வாங்கிறதுன்றது சிறப்பான ஒரு விஷயம். அதே போல் இன்னொரு சிறப்பான விஷயம் பள்ளியை பார்ப்பது. தங்கம் மட்டுமின்றி இந்த நாளில் நம்ம என்னென்ன வாங்குறோமோ அது 2 மடங்காக பெருகும் அப்படின்றது ஐதீகம். அட்சய திருதி என்பது சூரிய பகவான் தனது உச்ச ராசியான மேச ராசியிலும் சந்திரன் உச்ச ராசியான ரிஷபத்திலும் அமர்ந்திருக்கக்கூடிய நாள். சரிங்களா? அன்றைய தினம் பார்த்திங்கன்னா தங்கம் வாங்குவதை தவிர்த்து, அதாவது தங்கம் வாங்கிறது மட்டும் அல்லாமல் வீட்டில் உள்ள பள்ளியை பார்த்தாலும் பல்வேறு நன்மைகள் நடக்கும். அட்சய திருதி அன்று பள்ளியை பார்த்தால் 7 ஜென்மங்கள் பாவங்கள் அனைத்தும் விலகி, பிடித்த தரித்திரம் விலகி, நல்லது சேரும். அட்சய திருதி நாளில் வீட்டில் உள்ள பள்ளிகள் அனைத்தும் யார் கண்ணிலும் தென்படாமல் இருக்க வேண்டும் என்பது வாஸ்து பகவான் கட்டளையிட்ட நாளாகவும் சொல்லுவாங்க. ஒரு சிலர் பள்ளியை வழிபடவும் செய்வாங்க. இந்த அட்சய திருதி நாளில் பள்ளியை கண்டுவிட்டால் எல்லா பீடைகளும் நீங்கி, பல ஜென்ம பாவங்களும் நீங்கி, அனைத்து செல்வங்களும் பெற்று லக்ஷ்மி கடாட்சத்துடன் வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை. இத்தகைய சிறப்பு வாய்ந்த அட்சய திருதி அன்று நம் வீட்டில் பள்ளிகள் நம் கண்ணில் தென்பட்டால்
நல்ல ஒரு மாற்றம் உருவாகும். வாஸ்து பகவானின் கட்டளை கிணங்கி அட்சய திருதி அன்று மட்டும் எல்லா பள்ளிகளும் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல போய் ஒளிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி சகல செல்வ வளமும் பெற வேண்டுமானால் அந்த அட்சய திருதி என்று உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பள்ளியை பார்த்து விடுங்கள். அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். சரிங்களா? இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். தொடர்ந்து இது போன்ற வேறு எங்கும் கிடைக்காத அற்புதமான தகவல்கள், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே தொடர்ந்து பார்த்து பயன்பெற எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.